ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். காஷியில் கேதார் காட்டில் இருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரம். கேதார் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து ஷைன ஆரத்திக்கு போக போகிறோம். யாத்திரைகள் எல்லாம் நிறைவு பண்ணிவிட்டு நம்மளோட அடுத்த யாத்திரை காமாக்கியா யாத்திரை. அதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதனால் காஷிக்கு வந்துட்டு இங்கேருந்து காமாக்கியா யாத்திரைக்கு கிளம்பணும். இன்னும் ஒரு 2 கஸ்டமைஸ்டு யாத்திரை, 2 நாள் ப்ரோக்ராமுக்காக யாத்திரைகள் வர இருந்தாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. காசு இருக்கும் காஷி இருக்காது அப்படின்னு இங்கே மாமா ரமணன் மாமாவும் சிவா மாமாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த வார் அது இதுன்னு சுச்சுவேஷன், நம்ம வேர்ல்டோட சுச்சுவேஷன் சரியில்லாத காரணத்தினால நிறையா ஃபாரின் கிளைண்ட்ஸ் புக் பண்ணிவிட்டு யாத்திரையை கேன்சல் பண்ணக்கூடிய சூழல் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னும் பல சூழ்நிலை காரணமாக ஆஸ் அ டூரிஸ்ட் ஆப்ரேட்டராக என்ன ஒரு பெரிய வழி கொடுக்கும் அப்படின்னா, யாத்திரைக்கு நிறையா டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எந்தெந்த ஆலயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பல டிஸ்கஷன் பண்ணி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கடைசி நிமிஷத்தில் அந்த யாத்திரை கேன்சல் ஆகும்போது எவ்வளோ பெரிய வழி கொடுக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ சனாதன தர்மத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தால் கூட காஷியும் பிருந்தாவனமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நித்தியம் நம்ம ஃபோன் காலில் நம்ம ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட பேசும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சாவறதுக்குள்ளே ஒரு தடவையாவது காஷிக்கு வந்துடணும், சாவறதுக்குள்ளே ஒரு தடவையாவது பிருந்தாவன் போயிடணும்னு பல பேர் பேசி நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்படி இந்த இன்னும் 2 நாளில் புவனாமா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் நீங்கள் அழுதது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புவனாமான்னு ஒரு 3 நாளில் வர இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரிய காரியமாகி அவங்களால வர முடியல. எத்தனையோ பேருக்கு பல காரணத்தினால யாத்திரைகள் தடைப்பட்டுட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக மகாதேவ் உங்களை கூப்பிடுவார். கங்கா மையா உங்களை கூப்பிடுவா. இங்கே பாருங்கள், கங்கா மாதா கீழே இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. மேலே பௌர்ணமி நிலவு. பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கேளுங்க. காஷிக்கு சீக்கிரமாக கூப்பிடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பௌர்ணமி நிலவுக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் காஷி ஒரு கனவாக இருக்கோ, சீக்கிரமாக உங்கள் எல்லாரையுமே மகாதேவ் கூப்பிடுவார். கங்கையிலேருந்து கேதார் பாபா கிட்ட இருந்து இந்த பௌர்ணமி நிலவுக்கிட்ட இருந்து உங்கள் எல்லாருக்காகையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். புவனாமா அழுவாதீங்க, சீக்கிரமாக வருவீங்க காஷிக்கு. திருப்பி இதே இடத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, வீட்டிலேருந்து சொல்லிகிட்டே இருங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. இதை பார்த்துட்ருக்கிற லக்கி ஆண்டிக்கு, பவி மேம் கத்தார்லேருந்து உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டேஸில் கேன்சல் பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு. சீக்கிரமாக நீங்கள் எல்லாருமே காஷிக்கு வருவீங்க. ஹர் ஹர் மகாதேவ்.